நம்முடைய மதஹபுக்குரிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூஃபாவுக்கு போகிறாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரபல்யமாக ஆகாத காலம் அது, இல்ம தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கூஃபா பிரச்சனைக்குரிய ஒரு நகரமாக மாறிய பொழுது அரசர் ஒரு கட்டளை இடுகிறார். ஹலீஃபா, யார் கூஃபாவிற்குள் புதுசாக வருகிறாரோ அவரை கண்காணிங்க, எதிரிகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திற்குரிய நபர்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சிஐடிகளை நிறைய போட்டு விட்டார் உளவுத்துறை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இதெல்லாம் தெரியாது, அவங்க பாட்டில் உள்ளே போயிட்டாங்க. கூஃபாவில் போய் எப்படி பார்க்குறாங்க, சிஐடி பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் யார், எவர், எங்கேருந்து வர்றீங்க என்னங்க, சும்மா நட்புத்தன்மையை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் குறைஷி, மக்களை பிறந்தவன், முத்தலிபி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏழ்மையில் வாழ்ந்தவங்க. அதனால் அவங்ககிட்ட அந்த ஆடைகள்லாம் பெரிய நல்ல ஆடைகளாக இருக்காது. இதை பார்த்தா இவர் ஒரு முத்தலிபியா, இவர் குறைஷி குலத்தை சேர்ந்தவரை, இவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட இல்லை. இந்த செய்தி கவர்னருக்கு போயிடுச்சு. கவர்னருக்கு போன போது அவர் சொல்கிறார், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க, தேடி பிடிங்க. இமாம் ஷாஃபி அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே கவர்னர் மாளிகை கொண்டு வந்து அங்கே விசாரணை நடக்குது. தோற்றத்தை பார்த்துட்டு கவர்னர் சொல்கிறாரு, நீ என்ன குறைஷியா, நீ என்ன முத்தலிபியா, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, சூரத்தை பார்த்தா அப்படி ஒழுங்காக இல்லையே, சரி பரவாயில்ல, நீ உன்னை நசபை சொல்லு பார்ப்போம், முத்தலிபு வரைக்கும் நசபை சொல்லு பார்ப்போம். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, இஸ்மி முஹம்மத், என் பெயர் முஹம்மத், இஸ்மா அபி இத்ரீஸ், எங்கள் வாப்பா பேர் இத்ரீஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து அவங்க வாப்பா, அவங்களுடைய வாப்பா, அவங்களுடைய வாப்பா, அவங்களுடைய வாப்பா அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. எதுவரை சொன்னாங்க தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சொன்னாங்க. அவர் கவர்னர் அப்படியே ஆடிட்டர், அந்த முத்தலிபியும் அந்த குறைஷியும், நீர் முத்தலிபி தான், நீர் குறைஷி தான், நான் சாட்சி சொல்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நசபை அப்படி தெரிந்து வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள்ல நசபு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு வச்சது யார் தெரியுமா, அபூபக்கர் சித்திக் நாயகம் தான். அவ்வளோ துல்லியமாக சொல்லுவாங்க. அவங்க நசபு மட்டும் இல்லை, நம்ம ஊர்லேயும் கூட சில பேர் பார்ப்பாங்க, நமக்கு நம்முடைய உறவு அவங்க மாமாண்டு தெரியும், எப்படி மாமாண்டு தெரியாது, மச்சாண்டு தெரியும், எப்படி மச்சாண்டு தெரியாது, ஒன்று விட்டு காக்கான்னு தெரியும், என்ன காக்கான்னு தெரியாது. இப்படி நம்ம இருக்கிறோம் இல்லை, இப்போ நம்மள நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் சில பேர் உங்கள் வாப்பாவும் வாப்பாவும் ஒரே தாய்க்கு பிறந்தவங்க, ஆனால் அவங்களுடைய வாப்பா வேற, அவங்க அங்கே கல்யாணம் முடித்தாங்க, இங்கே கல்யாணம் முடித்தாங்க, அதுலேருந்து இது ஒன்று, இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு அல்லாஹ் அந்த இல்மை கொடுத்துருக்கிறான். இப்போ நம்ம முழுமையான அந்த இல்மை பெறவில்லை என்ற பொழுதிலும் கூட அடிப்படையான சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 21 தலைமுறைகளையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ்.